சொல்லும் போதே வந்து தீய சக்தி கூட நம்ம வேண்டான்றத மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த அம்மா வந்து இது போல பண்றது யாருமே அதை ஏத்துக்கக்கூடிய வகையில இல்ல. இந்த பசு மரத்துல ஆணி வச்ச மாதிரி திமுக வந்து கோட்டை தமிழ்நாடு. விஜயகாந்த் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒரு இப்போ ஜெயலலிதா அம்மா மாதிரி அவரு வரலான்னு நினைச்சாரு. சில பேர் வந்து அவரை கவுத்துட்டாங்க. அதனால ஒண்ணு அரசியல் யார் முதலமைச்சரை கூட இருக்கலாம். ஆனால் 10 முதலமைச்சருக்கு சமமானது கேப்டன். அவர் எதை சொன்னாலும் நாங்கள் செய்வோம். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். பிடிச்சாங்க பைத்தியம்னு சொன்னாங்க. விஜய் கூட வச்சா நல்லா இருந்தீங்க. ஏன்னா விஜய் டிஎன்கே எல்லாருமே போடுவான். பிடிக்காதுங்கிற விஷயம் மறந்து போச்சு. அது எப்போ அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களோ 10 சீட்டுன்னு அப்பயே எல்லாமே மறந்துடுச்சு. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இது இருந்தது, வாக்கு வங்கி இருந்தது. அதை இப்போ இழந்துட்டாங்களோன்ற மாதிரி தோணுது. எதனாலன்னா மக்களுக்கு பெரிய ஒரு அவநம்பிக்கை வந்துட்டு போச்சு இந்த இப்ப நடக்கிற ஆட்சி மேல. அதனாண்டி அவங்களுக்கு சரியான ஒரு என்ன சொல்றது, நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்களோ. மக்களுக்கு வந்து ஏற்கனவே ரொம்ப அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகியிருக்காங்க. இப்போ வந்து திடீர்னு இவங்க கூட போய் கூட்டணி வைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. அது வந்து இப்ப தவறா தெரியுது. இப்போ கேப்டன் இருந்திருந்தாருன்னா அதுக்கு ஒத்துந்திருக்காரா? நிச்சயமா ஒத்துந்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு அதுல ஈடுபாடே கிடையாது. ஏன்னா அவரு சொல்லும் போதே வந்து தீய சக்தி கூட நம்ம வேண்டான்றத மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த அம்மா வந்து இது போல பண்றது யாருமே அதை ஏத்துக்கக்கூடிய வகையில இல்ல. இதுல என்ன நோக்கமா இருக்கும்னா, அவங்க ஒரு கட்சியில வந்து ஒரு இப்ப ஆட்சி அவங்க கையில இருக்குமோ அப்படின்ற ஒரு, ஏன்னா கேப்டன் வந்து வைக்கும் போது அம்மா கூட வைக்கும் போது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் அவருக்கு கிடைச்சது. நல்ல ஒரு அணுகுமுறை, மக்கள் கூட ஒரு நெருக்கம் இருந்தது. இப்ப இந்த கட்சி கூட மக்கள் வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி கூட இந்த அம்மா வந்து கூட்டணி வச்சிருக்கிறது அவ்வளவு சரியா படல, மக்களுக்கு வந்து சரியா படல. ஏன்னா அவர் இருக்கும்போது வந்து இந்த அவருடைய கேப்டன் மண்டபத்தை இடிச்சாங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்படுத்தணுமோ நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணணுமோ பண்ணாங்க. அவங்க கூட போய் வச்சிருக்காங்கல்ல, அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குங்க. கண்டிப்பா உள்நோக்கம் இருக்கு. எது பத்தினா, இப்போ அவங்களுக்கும் ஒரு வருமானம் வேணும்ன்றது மாதிரி பாக்குறாங்களா என்னன்றது. இப்போ வந்து இப்ப எல்லாத்துக்கும் பணம் ஒரு மெயின் ரீசனா இருக்கு. அது பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான கூட ஒரு ரீசனா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த டிஎம்கே கூட இல்லாம வேற கட்சிக்கிட்ட அவங்க வந்து கூட்டணி வச்சுக்கிட்டா அது எந்த கட்சி நல்லா இருக்கும்? அந்த எந்த கட்சியா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட்டணி இல்லாமலே நின்று இருக்கலாம், ஒரு கெத்தா இருந்திருக்கும். கூட்டணி வைக்கிறது அவ்வளவு சரியில்லை. கூட்டணி வைக்காமலே கேப்டன் சம்பாதிச்ச ஒரு நல்ல மக்கள் கிட்ட ஒரு மரியாதையை வந்து அவங்க மேல் நோக்கி எடுத்துட்டு போயிருக்கலாம். இன்னும் மக்கள் கிட்ட நிறைய விஷயங்களை பத்தி எடுத்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா எவ்வளவோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும் போது இவங்க ஏன் இதுல போய் சேர்ந்தாங்கன்னே ஒன்னும் புரியல. இப்போ வந்து கேப்டனுக்கு ஒரு மக்கள் இருக்காங்கல்ல. ஆமா, கண்டிப்பா இருக்காங்க. கட்சியில போய் சேர்ந்த உடனே அவங்களுக்காக அந்த கட்சி போட்டு போடுவாங்களா? கண்டிப்பா நிறைய வாக்குகள் வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா மக்கள் வந்து நிறைய இழந்திருக்காங்க. இன்னை வரைக்கும் அவங்க கஷ்டத்துல தான் இருக்காங்க. மக்கள் வந்து மீண்டு வரவே முடியல, அவங்களால மீண்டு வரவே முடியல. அப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க போய் அங்க சேர்ந்ததுனால வாக்கு உடையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. 100% நல்ல விஷயம்தான். அங்க போனா என்ன நடக்குமோ அது அவங்க நினைச்சது அங்க நடக்க போகுது. அதனால வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க. எதிர்பார்த்து அங்க கொடுக்குறாருல, தளபதி கொடுக்குறாரு, அதனால அவங்க போயிருக்கிறாங்க. அரசியல்ல இதெல்லாம் சகஜமா. அரசியல்ல யாரு நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர சொந்தக்காரனும் கிடையாது. யாரு கொள்கை தான். திமுகக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ கலைஞர் என்ன சொல்றாரு, மாநிலத்துல வந்து சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இதுதான் விஷயம், வேற எதுவுமே. ஒரே 2 வரி, மாநிலத்துல சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இங்க வந்து அப்படிதான், இங்க மாற்ற முடியாது. பசு மரத்துல ஆணி வச்ச மாதிரி திமுக வந்து கோட்டை தமிழ்நாடு. புரியுதா? திராவிடம் தான் இங்க ஜெயிக்கும். மற்றதெல்லாம் அவன் வந்தான் இவன் வந்தான்லாம் வேலைக்கு ஆகாதீங்க. புரியுதுங்களா சொல்றது? அதனால இங்க வந்து அடுத்தது அவர் தான், யாரு, தளபதி தான். அதனால எங்க மாற்றம் ஆட்சி மாற்றம்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆமா, இப்ப கேப்டன் இருந்தாரு இந்த விஷயத்துக்கு ஒத்துந்திருப்பாரா? அவர் இருந்தா வந்து மனமாற்றம் தானம்மா. மனம் ஒரு குரங்கு, புரியுதுங்களா? திடீர்னு மாறும். இப்ப நல்லதானே செஞ்சுக்கிறாரு. மக்களாட்சி நல்ல ஆட்சி தானே நடக்குது. அப்புறம்னா கண்டிப்பா போடுவாங்கம்மா. இப்ப அண்ணியாரு என்ன சொல்றாங்களோ அதானே வேத வாக்கு. அவங்க கட்சிக்காரங்க சொல்றேன். தேமுதிகல அண்ணி சொல்றதான் கேட்கணும். அதானே உண்மை. உண்மையான கட்சி தொண்டன்னா அதை தான் செய்வான்.
புரியுதா சொல்லுது? அதனால மாற்றலாம் எதுவும் கிடையாது. கேப்டன் இருக்கும்போது ம். அவர் இடத்த இடிச்சாங்க, ஆமா, இடிச்சாங்க. ஆமா. அவர் வந்து ஃபுல்லாவே நெகட்டிவாவே ஸ்ப்ரெட் பண்ணாங்க. ஏம்மா, அந்த கட்சி கேளுங்க, இது வந்து இந்திய குடியரசு ஜனநாயக நாடு. அரசுக்கு ஒரு இடம் தேவைன்னா பட்டாவிலேயே குத்துடுறான். இந்த இடத்த நாங்க எடுத்து போன்ட்டு அதை தான் கொடுக்குறான். அதை தான் செஞ்சது கவர்மெண்ட். ஸ்பெஷலாக பண்ணி அவருக்குன்னு சட்டம் போட்டு தனியாக எதுவும் பண்ணலையா? அப்புறம் என்ன? அதை அவங்க நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? அவங்க நினச்சிட்டாங்க, அது கட்சி தொண்டர்கள் நினைக்கல, அவங்க நினச்சிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் இப்போ இந்த ஆட்சியில் குறை சொல்லிட்டு தான் இருக்கிறான், சொல்கிறோம் சொல்லிட்டு தான் இருக்க போகிறான். நடக்க தான் போகுது. அப்புறம் என்ன குறை இருக்குது சொல்லுங்க? விரல விட்டு எல்லாம் எதனா ஒரு குறை, ஒரு திருஷ்டி போட்டு வைக்கலையா, அழுக்கு பண்ணிது, அது மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவாங்க, அவ்வளோதான். வேற என்ன? ஆமா, அந்த கட்சி தவிர்த்து வேற கட்சியில கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்கும். அவன் தான் அங்கே பட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, எங்க அங்கதான் பட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, பட்டாதான் தெரியும். தேமுதிகக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதிமுக கூட இருந்தாங்க, அவர் தம்பி நின்னாரு, விஜயகாந்தோடைய பையன், அவரை நிக்க வச்சு தோக்கச்சாங்க. வேலை செய்யல யாரும், கம்மி ஓட்டில் தான் தோக்க, 4000 சொச்ச ஓட்டில் தான் தோக்குறாரு. எம்பி சீட்டு கேட்டாங்க, மேல் சபை கொடுக்கல, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால இங்க வந்துட்டாங்க. திமுக திக வந்து கூட்டணி வச்சிருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லது. இது வந்து காலாகாலமா அவர் இருக்கும் போதே வர வேண்டியது. ஆனா இப்ப லேட்டா வந்திருக்குது. அதனால ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா விஜயகாந்த் சார் வந்து அதை எதிர்த்தாங்களே. எதிர்த்தாரு. அப்ப ஒன்னா இருந்தாருல்ல. விஜயகாந்த் வந்து நம்ம கலைஞர் தான் கல்யாணம் பண்ணியே வச்சாரு. அது கட்சின்னும் போது கொஞ்சம் வேறுபாடா இருந்தது. இப்போ தினகரனும் இவங்க சசிகலாவும் சண்டை போட்டுக்கினாங்க. இப்போ அவர் வந்து யார கூட போயிட்டாரு, எடப்பாளைய கூட போயிட்டாரு. இதெல்லாம் வந்து சகஜம். இப்ப அவர் உயிரோட இருந்தா அது ஒத்துந்திருப்பாரா? ஒத்து நின்றுக்க மாட்டார், தனிமையா தான் நின்று இருப்பார். அவர் அவர் 20 வருஷம் கழிச்சு திருப்பி இந்த கூட்டணியில சேர்ந்திருக்காங்க. நோக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது வந்து அவங்களுக்கு தோணி இருக்கு, இவங்கள கூட போனா நம்ம நல்லா இதா வருவோம் அப்படின்னு தோணி இருக்குது. அது ஒண்ணு தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து டிஎம்கே பிடிக்காதவங்க கேப்டன் கட்சி பிடிக்கும். அவங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படி அவங்க கூட சேர்ந்திருக்காங்கல்ல, இல்லக்கா, விஜயகாந்துக்காக போடுவாங்க. போடுவாங்க. கண்டிப்பா போடுவாங்க. விஜயகாந்த் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவர் ஒரு புரட்சி. இப்ப ஜெயலலிதா அம்மா மாதிரி அவரு வரணும்னு நினைச்சாரு. சில பேர் வந்து அவரை கவுத்துட்டாங்க. அதனால ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து கூட்டணி வந்து திமுக கூட வருதுன்னா பெரிய அதிசயம் தான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, தனிமையா அவரு நின்று இருந்து, இப்ப அவர் உயிரோட இருந்து தனிமையா நின்று இருந்தா அவரு போட்டிருப்பாங்க. அவர் வந்து கூட்டணி வரமாட்டேன்னுட்டாரு. நான் தனிமையா எந்த கூட்டணியும் அவர் இல்லையே. அவர் தனிமையா தானே நின்று ஜெயிச்சாரு. இப்ப வரும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். அந்த அம்மா அதான் சொன்னாங்க. நான் நினைக்கிறது இல்ல, மக்கள் என்ன என் கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நான் ஏத்துக்குவேன்னாங்க. யாரு? விஜயகாந்தோட அவங்க ஒய்ஃபு. அப்போ வந்து இப்ப மக்கள் வந்து அவங்க அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இப்ப நம்ம வந்து நம்ம திமுக கூட போலாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா விருப்பம் கிடையாது. ஓகேவா? அவரோட விருப்பம்னாவா அதுதான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த அம்மா போனாங்க. பெரிய அதிசயம். 2 பேரும் கூட்டணி வந்தா வரும். அவங்க வந்து அவங்களே வந்து இவங்க கூட போறதுக்கு முடிவு பண்ணாம வேற கட்சி கூட போறதுக்கு முடிவு பண்ணா அது எந்த கட்சியா? இல்ல, என்ன ஆசைப்படுறது இல்ல. திமுக வந்தா நல்லதுதான். மறுபடியும் திமுக வந்தா நல்லதுதான். நல்லதான் செய்வாங்க. ஜெயிக்கிறவங்க கூட்டணி போய் சேர்ந்துருக்காரு. அப்போ இவங்க அங்க போய் சேரனால அவங்க ஜெயிச்சிருவாங்க. இல்ல, அவங்களோட இவங்க சேரனால அவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்க சேரனால ஜெயிச்சிருவாங்க, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. கேப்டன் இருந்திருந்தா இது ஒத்துந்துப்பாரா? கேப்டன் இருந்தாருன்னா தனிச்சே நிற்பாரு. அவர் இல்லாதனால வேற வழி இல்லை, போய் சேர்ந்து ஆகணும். கட்சி பலம் கொடுத்தானுங்களா? கேப்டன் இருந்தாருன்னா கட்சியை ஆட்டோமேட்டிக் வளர்த்திருப்பாரு. அவர் இல்லாதனால கட்சி கொஞ்சம் வீக்காக இருக்கு, கட்சியை பயன்படுத்தணும். சில மாவட்டம்லாம் கட்சி உடச்சு விட்டாங்க. ஈரோடு மாவட்டம்லாம் கட்சி உடச்சு விட்டாங்க. நான் சொல்றேன், அதுக்கு வந்து கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இது கொண்டு வர்றதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளானு. அதனால கேப்டனை உடைக்கணுங்கிறதுக்காக அவங்க கண்டிப்பா போகவே இல்லை. அப்படியே ஒரு தவறு செஞ்சிருந்தா கூட இனிமேல் கேப்டன் நல்லா இருக்கணும், அவங்க வீட்டாளுகள்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் திமுக கூட்டணிக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். அது வந்திருக்கு. அது வந்து அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருந்தது. அதை கேப்டனே ஒன்றும் நினச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு எல்லாம் மறந்து வெற்றி கூட்டணியாக போய்கிட்டு இருக்காங்க. அவங்க வெற்றி பெறுவாங்க. இல்லை, அன்னைக்கு வந்து சொன்னாங்க அவர் உடல்நிலையும் சரியில்லாமல் இருந்தது. கேப்டன் நேரம் கலைஞர் இறந்தப்போ அவரோட இடத்துக்கே வந்தார். அந்த துரோகமெல்லாம் மனசில் வச்சிருந்தா அவர் அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கேப்டன் வந்து 100% நல்லவர். ரைட்டா? இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், அதுக்கடுத்து அது சென்று பிஜேபி அரசாங்கம் இருக்கும்போது தான் இந்த இதே பாலம் இருந்தது. அடுத்து 5 வருஷம் பிஜேபி கூட கூட்டணி வச்சுருந்தாங்க. தனியாக வரை இவருங்க ஒரு கூட்டணி போட்டு வச்சுருந்தாங்களே. இதெல்லாம் கருத்தே கிடையாது. இதில் வந்து இதெல்லாம் வந்து நடந்தது வச்சதெல்லாம் இது மக்கள் ப்ராஜெக்ட். இவர் மக்கள் தலைவர். ரைட்டா? மக்களுக்காக அந்த இடத்த கட்டாலும் அவர் கொடுக்கத்தான் செய்வார். திமுக எடுத்தாங்க, அதிமுக எடுத்தாங்கலாம் கணக்கு கிடையாது. இப்போ வந்து நல்ல கூட்டணிக்கு வந்திருக்காங்க.
பாவம் அவங்க கட்சிக்காரங்களாம் 20 வருஷம் அட்ரஸ் இல்லாமல் இருந்தாங்க. இன்னிலேருந்து அந்த கட்சிக்காரங்களுக்கும் கட்சிக்கு நல்ல இடம் வந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க. கண்டிப்பாக சேர்த்துருப்பாரு. இல்லை டிஎம்கேக்கு உறுதியாக கூப்பிட்டுருப்பாங்க, அவரோட உடல்நிலையை கருதி கண்டிப்பாக கூப்பிட்டுக்கிடுவாங்க. அதுபோக கேப்டனுக்கு வந்து திமுக வந்து அவர் மறைவுல இருந்து இப்போ வரை அவங்கள வந்து நல்ல விசுவாசமாக வச்சுருக்காங்க. அதனால் அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்களோட கருத்து அதுதான். எல்லாருமே போடுவாங்க. பிடிக்காதுங்கிற விஷயம் மறந்து போச்சு. அது எப்போ அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களோ 10 சீட்டுன்னு அப்பயே எல்லாமே மறந்துருச்சு. இனிமேல் வந்து பிடிக்கிற விஷயம்லாம் கிடையாது. அன்னைக்கு பிடிக்கல, இன்னைக்கு பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். எந்த கட்சியில் கூட்டணி வச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. சரியா? ஏன்னா தொண்டர்கள் பாவம் 20 வருஷம் கை காசை செலவழிச்சு கேப்டனுக்காக இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் போய்கிட்டு இருக்காங்க. பாவம் நல்லா ஜெயிச்சு ஏதோ அரசாங்க திட்டம் அவங்களுக்கு ஒரு 10 திட்டம் போய் சேரட்டுமே. அவரெல்லாம் எத்தனை 10 வருஷத்துக்கு ஓடி உழைச்சி எல்லாம் தெரிஞ்சு போயிட்டாங்க. சரியா? அழகான கூட்டணியில் இப்போ தான் சேர்ந்துருக்காங்க. அற்புதமான வெற்றி பெறுவாங்க. 10 பேர் ஒரு வாய்ப்புகள் இருந்தால் தலைவரோட பையனை இங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து அவருக்கு வேற பெரிய பதவி கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி என்ன அதிமுக ஒரு கூட்டணி கூட இது பண்ணலை. நாங்கள் எத்தனை தடவை 3-4 தடவை லோக்சபா எம்பி தரேன்னு சொல்லியிருந்தாங்க, இதுவரை தரல. அப்புறம் இவங்களை என்ன மாதிரி வச்சுருந்தாங்க, சும்மா 10 சேரில் ஒரு சேரை உட்கார வச்சுருந்தாங்க. ரைட்டா? இப்போ தான் சரியான அரியணையில் உட்காந்துருக்காங்க. உறுதியான முறையில் இவங்க ஜெயிப்பாங்க. கலைஞர் ஐயா இருக்கும்போது பார்த்தாங்க. இப்போ அந்த அம்மா இருக்கும்போது இப்போ ஃபீல் பண்ணி பார்த்தாங்க, இவங்களுடைய கட்சியில் இது இவ்வளோ குழப்பங்கள், அதிமுகவில் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, இது நம்ம தேமலாம் போனால் நம்மளால அவங்களால சில விரோதங்கள்லாம் மாறும். அதுக்காக என்ன பண்ணாங்க, திமுக கூட்டணி வைக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு நல்லது தான். இடிச்சாங்க, பைத்தியம்னு சொன்னாங்க. அது சில பேர் சொன்னாங்கன்னா இவங்க தான் சொன்னாங்க, நமக்கு தெரியலையே. அதான் நம்ம என்ன சொன்னாங்க, பிரேமலதா அம்மாவும் இது மாதிரி வந்து சில பேர் பேசுவோம், நாங்கள் எதனா சொன்னோமா அப்படிதான் சொல்கிறாங்க. நியூஸ் பார்த்துதாங்க. வேறு கட்சின்னா விஜய் கூட வச்சா நல்லா நினைக்கிறேன். ஏன்னா விஜய் டிஎம்கே 2 பேர் தான். ஏடிஎம்கேன்றது ஒரு ஆள் இல்லை, யாருமே இல்லை ஏடிஎம்கேன்றது. இப்போ இருக்கிறது 2 கட்சி தான், ஒன்று டிஎம்கே, ஒன்று தாவேக்கா. ஏன்னா இப்போ கட்சி வேற, இவங்க கொள்கை வேற. இப்போ நான் கூட தான், இப்போ நான் ஒரு விஜய் ரசிகர். நான் இப்போ வந்து எங்கள் தலைமுறை வந்து டிஎம்கே ஓட்டு போகிறாங்க, நான் டிஎம்கே தான் ஓட்டு போட முடியும். விஜய் ரசிகர் ஒரு ரசிகர் அவர் ஓட்டு போடுவேன். பட் அவர் நின்னா போடுவேன், மற்ற யாரும் என்ன போட மாட்டேன். விஜய் இப்போ விஜய் வந்து இப்போ வடச்சென்னை நின்னாங்கன்னா கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். மற்ற யாருன்னா வந்து அவர் சாலை யாருன்னா இருந்தாங்கன்னா அவர் ஓட்டு போட மாட்டேன். வாய்ப்பே இல்லை. அவர் இல்லாத தான் இந்த முடிவு. அவர் இருந்தால் அந்த முடிவு வந்திருக்காது. இதுதான் உண்மை. என்னோட கருத்து என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நாங்கள் 2 முறை 3 முறை பயணிச்சிருக்கோம். அவங்கள பொறுத்த அளவுக்கு நாங்கள் கேட்குற தொகுதியோ எங்களுக்கு விருப்பமான தொகுதியோ கொடுக்கறதுக்கு அவங்க முன் வரல. அதனால அது எங்களுக்கு விருப்பம், நாங்கள் வெற்றி பெற தொகுதி தான் நாங்கள் நிற்கணும்னு நினைப்போம். அதுக்கேற்ற மாதிரி திமுகவில் வந்து உங்களுக்கு விருப்பத்துவமான தொகுதி நாங்கள் தரோம், ராஜ்யசபா தரோம்னு சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ராஜ்யசபா இப்போதைக்கு அவசியம். அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட கூட்டணி வச்சுருக்கோம். அது ஒரு நல்ல கூட்டணி தான், மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டாங்க. அதில் வந்து வாக்கும் செதறிடுச்சு. அந்த கட்சி இன்னும் ஒருங்கிணைப்பாக இல்லை, மக்களுக்கும் சரியாக பிடிக்கல. திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா செஞ்சுட்டு வராங்க, மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேர் இருக்குது. அதனால் அவங்க கூட கூட்டணி வச்சா இன்னும் மிகப்பெரிய வலுவான கூட்டணி திமுக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேமுதிக போன பிறகு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆமாம், திமுக வந்து 200க்கும் மேல் தொகுதியெல்லாம் வெற்றி பெறும். தேமுதிக கூட்டணிக்கு போனதுனால இருக்கிற மக்களுடைய செல்வாக்கு புறாமே இப்போ திமுகவுக்கு தான் இருக்கு. அதனால 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும். இப்போ கேப்டனுக்கு இருந்திருந்தாருன்னா இதுக்கு ஒத்துந்திருப்பாரா? கண்டிப்பா ஒத்துட்டு இருந்திருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா 2016 அதுல கூட்டணி வைக்கணும்னு அவருடைய விருப்பம் தான். கேப்டன் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அவர் சினிமா நடிக்கிறப்பெல்லாம் திமுக அவர் வந்து கருணாநிதியோட மிகப்பெரிய ஃபேன் கேப்டன். இது வந்து உண்மை. அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவார் கருணாநிதி. அப்படி இருக்கிற பட்சத்தில் அரசியலுக்கு வந்த பிறகு தான் வேறுபட்டுறாரு தவிர மற்றபடி தனிப்பட்ட வெறுப்பெல்லாம் அவங்க பேரில் எதுவும் கேப்டனுக்கு கிடையாது. 2016 ஒரு சில காரணங்களால் அவர் தனியாக நின்று சரி தனியாக நம்ம முதல்வர் வேட்பாளர் நிற்கணும்னு நின்னாரு. அப்படியே நிற்கல அப்படின்னா திமுக கூட தான் கூட்டணியில் இருந்திருப்பார். அது வந்து கேப்டனுக்கு பிடிச்ச கூட்டணி தான் இது, இல்லைன்னு சொல்ல மறுக்கல. அப்படின்னு எல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா மக்கள் அது ஏதோ நம்ம பிடிக்காதவங்க யாராவது பேசலாம். மற்றபடி அவருக்கு கருணாநிதியை வந்து எப்பயுமே அவர் கேப்டன் வெறுத்தது கிடையாது. நீங்கள் பார்த்துருக்கலாமே, கருணாநிதி இறப்புல கூட அவர் உடல்நல சரியில்லை கேப்டனுக்கு அவர் தேம்பி அழுவி இருப்பார். வேற எந்த இப்போ ஜெயலலிதாவே இருந்தாங்க, அதுக்கெல்லாம் அவர் அழுவலாம்ல.
அவங்க கூட்டணியில இருந்தாரு. அப்படிலாம் கிடையாது. மிகவும் ரொம்ப பிடிக்கும் கருணாநிதி அவருக்கு. அதனாலதான் அவர் அந்த பாசத்துல அவர் அழுவினார். கேப்டன் உடல்நல சரியில்லைன்னா அமெரிக்கால இருந்து வந்த பிறகு கூட அழுவினார். அவங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த பந்த பாசம்லாம் அவருக்கு இருக்கு. அரசியல் ரீதியா அவங்களுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருந்ததை தவிர மற்றபடி அவருக்கு மேல தனிப்பட்ட கருத்து அந்த வெறுப்பெல்லாம் எதுவுமே இல்லை. இது சிறந்த கூட்டணி தான். அதே அரசியல் ரீதியா அவருக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாங்க. இதே டிஎம் அது திமுக கல்யாண மண்டபத்தை அது அது அவர் ஒரு வந்து நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணாங்கல்ல. அது எல்லாமே நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து 4 வழிச்சாலை வருது. அந்த இடத்துல ஒரு மெயின் பில்டிங்லாம் இருக்குன்னா வச்சுங்களேன், அந்த 4 வழிச்சாலை எடுத்து தான் ஆகணும். இப்போ அந்த இடத்துல அந்த வீடு கட்டடங்கள்லாம் எடுத்து தான் அந்த சாலையை போட முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல இது ஒரு முக்கியமான இந்த இடத்துல இந்த மேம்பாலம் தேவைப்பட்டது. அது அந்த நேரத்தில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதே இப்போ ஏடிஎம்கே அப்போ ஆட்சியில் இருந்தாலும் அதை எடுத்து தான் ஆவாங்க. அவங்க மேல குறை சொல்லணும். அவருக்கு வந்து இப்படி நெகட்டிவா பண்ணாங்கல்ல டிஎம்கே. அவங்க டிஎம்கே பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. நாங்க சொல்லல, மக்கள் வந்து சொல்றாங்க. இல்ல மக்களுக்கு தெளிவான கருத்து ஒண்ணு வேணும். டிஎம்கே பண்ணாங்க அப்படின்றது தப்பு. தமிழக அரசாங்கத்துக்கு இந்த இடம் தேவை, இந்த பாலம் போடணும் அப்படிங்கிற தேவை இருந்தது. அந்த இடத்துல விஜயகாந்த் பில்டிங் தான் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. இங்க நிறைய பில்டிங் இப்ப விஜயகாந்த் கட்டடம், இப்ப கேப்டன் கட்டடம், இந்த மண்டபம் மட்டும் இடியிலையே, இதுக்கு பக்கத்துல இருக்கிற அனைத்து இடம் தானே போயிருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும்ல. அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரப்ப இந்த இடம் பாதிச்சிருக்கு. அதுக்காக மேப்ல இருந்து மாற்ற முடியாதுன்னா அது வந்து அரசாங்கம் தான் போய் ஹைவே யார் போடுறாங்க, இந்த பாலத்தை யாரு இன்ஜினியர், அவங்க மேப் போட்டு கொடுத்த பிறகுதான் அவங்க செங்ஷன் பண்ண முடியும். நேரடியா முதலமைச்சருக்கு இந்த இடத்துல தான் பாலம் பண்ண சொல்ல முடியாதுல்ல. அவரு இந்த இடத்துல வரணும்னு அவங்க இங்க இன்ஜினியர் போய் மேப் கொடுத்த பிறகுதான் அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. அப்ப வந்து விஜயகாந்த் ஆபீஸ் மட்டும் அடிபடுது, அதுக்காக மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா மக்களுக்கான ஒரு போக்குவரத்து பாதிக்கும்ல. அந்த வழியில அவங்க போட்டிருக்காங்க. அவங்களுடைய மன கஷ்டம். கேப்டன் பாத்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டிருந்தாரு. அந்த சமயத்துல இவங்க ஆட்சியில இருந்து அதை பண்ணாங்க. அதே ஏடிஎம்கேவும் ஆட்சியில இருந்து அதை இடிச்சுதான் வந்திருப்பாங்க. இதுல வந்து எதுவும் சொல்றதுக்கு கிடையாது. இப்போ கேப்டனுக்குன்னு ஒரு நிறைய மக்கள் இருக்காங்க. ஆமா. அவருக்காகவே அவங்க வந்து டிஎம்கே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இப்போ அவங்க ஓட்டு போடுவாங்க. கேப்டன் கூட இருக்கிற தொண்டர்கள், உண்மையான தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க வந்து ஆப்போசிட்டா தான் பயணிச்சுட்டு இருந்தோம். இப்ப எங்க கேப்டன் எங்க அந்நியார் என்ன எந்த வழியில இருக்காங்களோ அந்த வழியில நாங்க பயணிக்கிறோம்ன்ற சூழ்நிலை வரும்போது பயணிச்சுதான் ஆவாங்க. பயணிக்காம யாரும் போக மாட்டாங்க. அதுதான் உண்மையான கேப்டன் தொண்டர்கள். அவங்க எதை கையை கட்டுறாங்களோ அதுக்கு நாங்க நின்று வேலை செய்வோம். வேலை செய்து நாங்க தயாரா இருக்கோம். அவங்க வந்து சும்மா இவங்களுக்கு போய் ஒரு வேலை செய்யுங்க, பணியோட பண்ணுங்கனாலும் எங்க கேப்டன் தொண்டர்கள் நாங்க பண்ணுவோம். ஆமா, அப்படிப்பட்ட தூண் அவரு. அவ்வளவு பெரிய மகான் கேப்டன்னா சும்மா கிடையாது. எப்படிப்பட்ட அரசியல் யார் முதலமைச்சரா கூட இருக்கலாம், ஆனா 10 முதலமைச்சருக்கு சமமானவர் கேப்டன். அவர் எதை சொன்னாலும் நாங்க செய்வோம். அதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இப்போ இந்த அவங்க வந்து டிஎம்கே கூட கூட்டணி வைக்காம வேற ஒரு கட்சியில கூட்டணி வச்சுங்கன்னா அது எந்த கட்சியா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? வேற கட்சின்னு எப்படி சொல்ல, அதுதான் சொல்றேன். வேற கட்சினா இப்ப நாங்க அதிமுகவில் இருந்தோம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வேலை செஞ்சோம். நாங்க எங்களுடைய அப்படிலாம் இந்த கட்சி தேர்ந்தெடுத்துக்கலாம்லாம் எங்களுக்கு எதுவுமே மனப்பான்மை இல்லை. 2 கட்சியுமே ஓகே தான். ரெண்டும் இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திமுக வந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆரம்பிக்கிறப்ப எம்ஜிஆர் வந்து அவங்க கூட வந்து அவங்களுடைய முரண்பாடு வழியா பிரிஞ்சு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சு புதுசா துவங்கினது தான் அந்த கட்சி. அதுக்கு முன்னாடி திமுக அண்ணா திமுக ரெண்டுமே ஒண்ணுதான். அதுல இருந்து பிரிஞ்சு வந்த கட்சி தான் இது. புரியுதுங்களா? இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டும் ஒரு கட்சி தான்.